எந்த விதமான நீதிமன்றம் வந்து குற்றவாளியின் தீர்ப்பு கொடுக்கல. கார்ப்பரேட் ஊழல் பண்ணும்போது அப்ப எப்படி சார் சர்க்கார் என்ன கார்ப்பரேட் ஊழல்? நீ கத்திரிக்காய் ஊழல் நீங்க ரெண்டு பேரும் பார்த்திருக்கீங்க, அவரும் பார்த்துட்டாரு, நீயும் பார்த்த. என்ன பூத கண்ணாடி வச்சு பாத்தியா? உங்களுக்கு 28 வயசாச்சுனால உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். அவங்க எங்களை பத்தி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியற்ற ஒரு நபர். அப்ப உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இந்தியாவிலேயே முதல் பேச விட மாட்டீங்க. என்ன பேச? இந்தியாவிலேயே முதல் முறையாக கண்ணுக்கே தெரியாத காத்துல இருந்து ஊழல் பண்ணன்னு பேர் எடுத்தது யாரு? எது? காத்துல ஊழல் பண்ணது யாரு? இங்க பாரு, காத்துல ஊழல் பண்ணோம், அதுல பண்ணோம். எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டுச்சு? அதான் சொல்றேன். நீங்க சர்க்காரியவே பார்த்தவங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்திரம் நான் கேட்கிறேன். எங்களுக்கு உள்ள பயம் இருக்குன்னு சொல்றாங்க. பயம் இருக்குதுன்னு ஏன்னா எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டீங்க, அதனால உள்ள பயம் இருக்குது. அட ஏமா உள்ள இருக்குது வெளியில இருக்குன்னு உள்ளே வெளியன்னு விளையாட வேண்டியது, மங்காத்தா விளையாட வேண்டியதுதான். பயம் இல்ல. அப்ப பயமா? எங்க சரியான நீங்க ஆண்மகன் தான். இன்னைக்கே காங்கிரஸ், விசிகா, இன்னும் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாத்தையும் வெளியே பத்தி விடுங்க பாப்போம். நாங்க எதுக்குடா பத்தணும்? அவங்க என்ன ஆடு மாடா? பத்தி விடு, மரியாதையா பேசு. சார், இப்போ சசிகலா அவர்கள்கிட்ட செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி 2020 மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, தேர்தல் வாக்குறுதியில எல்லாமே எழுத்துப்பூர்வமா கொடுத்தாங்க, ஆனா அதெல்லாம் செஞ்சாங்களா? எதுவுமே செய்யாத இவங்க எப்படி 2026 ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. யார் பி குற்றவாளியா? சசிகலா அவர்கள். அவங்க தான். யார் பி குற்றவாளி தானே. 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பட்டு லஞ்ச கேஸில் 4 ஆண்டுகள் சிறைக்கு போய் வந்த அந்த அம்மா பேச்செல்லாம் இந்த டிபேட்ல உட்காந்து கேட்குறீங்க. இந்த இதுல போயிட்டு வந்தவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். அதானயா? ஏய், திகார் சிறைக்கு போய் எதுல சும்மா வேணும்னு எங்களை போட்டது இல்லையா? போயிட்டு வந்தாங்களா? இந்தடா யாரா போனா? யாரு போகல? திகார் சிறைக்கு யாரு போனா? 2 பேரு. 2 பேரு விடுதலை பெயில்ல வந்துட்டாங்கல்ல. அவங்களும் வந்துட்டாங்கல்ல. யாரு வந்துட்டா? அவங்க பெயில்ல வரல, அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. குற்றவாளி நாங்க குற்றமற்றவர்கள். அறிவாளி குற்றவாளி. எங்க மீது இன்னும் எந்த விதமான நீதிமன்றம் குற்றவாளியின் தீர்ப்பு கொடுக்கல. கார்ப்பரேட் ஊழல் பண்ணும்போது அப்ப எப்படி சார்? சர்க்கார் என்ன கார்ப்பரேட் ஊழல்? நீ கத்திரிக்காய் ஊழல் நீங்க 2 பேரும் பார்த்திருக்கீங்க, அவரும் பார்த்துட்டாரு, நீயும் பார்த்த. என்ன பூத கண்ணாடி வச்சு பாத்தியா? உங்களுக்கு 28 வயசாச்சுனால உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். என்னடா 20-25 வயசா உங்களுக்கு தெரியாது. என்னடா என்ன ரொம்ப கொலிக்கிறீங்க? ஆமாயா, எதுக்கு எடுத்தாலும் நான் பார்த்தேன். இப்ப ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல யாரும் கொலை பண்ணாங்களா? நான் பார்த்தேன். வீரமண்டை கட்டவன நான் பார்த்தேன். பெரியாரே நான் பார்த்தேன். எல்லாமே நீங்க தான் பாத்தீங்க, நாங்க யாரையும் பார்க்கல. நீங்க யார பாத்தீங்க? எங்களுக்கு எதிராக என்னென்ன பேசணுமோ அதைத்தான் பேசுறேன். வேற என்ன பாக்குறீங்க? நீங்க சசிகலா பி குற்றவாளி, உண்மை தண்டனை அனுபவிச்ச குற்றவாளியா இல்லையா? எதுக்காக தண்டனை அனுபவிச்சாங்க அந்த அம்மா? லஞ்சம் வாங்கி அதுக்கு அந்த அம்மாவுக்கு துணை போனதுனால இந்த அம்மா பேர்ல பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து கொள்ளையடிச்சு இந்த மக்களுடைய வரி பணம்டா. இந்த அம்மா என்னடா தொழில் பண்ணாங்க? இந்த மாதிரி ஒரு கேசட், சினிமா கேசட்டை கொண்டு போய் வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு திரிஞ்சு வீடு வீடா அப்படி கொடுக்க போய் தான் ஜெயலலிதா போய் மயக்கி அதை எண்ணத்தை வச்சு மயக்கியோ அந்த அம்மா கிட்ட போய் சேர்ந்து அந்த வீட்டில் வேலை பார்த்து கடைசியில் அந்த கொலை குற்றமே அந்த அம்மா மீது சாத்தப்பட்டு மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொலை குற்றவாளியாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபரு, குற்றங்களை அனுபவிச்சு வந்த ஒரு நபரு, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? அவங்க எங்களை பத்தி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியற்ற ஒரு நபர். அப்ப உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. யார் சொன்னா? யாரையும் பேசக்கூடாது. ஏன்டா திகார் செயலுக்கு போன உங்க 2 பேரை வச்சுக்கிட்டு எப்படி பேசலாம்? யாரா திகார்? குற்றங்கள் நிரூபிக்கப்படல. அறிவு கட்டவனே, அறிவோட பேசு. அது சாப்பிட்டியா? காலையில சாப்பிட்டே இல்ல, அது சாப்பிட்டத நினைச்சுக்கோ. நினைச்சிட்டு அறிவோட பேசு. நாங்க நான் உழைச்சேன், நான் சாப்பிட்டேன். இத பாரு, நாங்க குற்றம் சுமத்தப்பட்டு போகல, குற்றங்கள் நிரூபிக்கப்படல. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கப்படல. விசாரணை கைதிகளாகத்தான் வைக்கப்பட்டது. விசாரணை கைதிக்கும் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை அனுபவித்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது தெரியாமலே பேசாதீங்க. அதாவது குற்றவாளியிலேயே ஏமாந்த குற்றவாளி இருக்காங்க, அறிவாளி குற்றவாளி இருக்காங்க. நீங்க அறிவாளி ஏ கிரேடு. அவங்க தெரியாம எத்தனை ஜட்ஜி மாத்தினாங்க, எத்தனை பேத்துக்கு காசு பணம் கொண்டு ஜெயில கொடுத்து 1 கோடி 2 கோடி ரூபாய் கொடுத்து சிறையில போய் வெளியில போக வர, ஏழா போக வர, பெங்களூர் இதுல இருக்கு இல்லையா சிறைச்சாலையில, அதுவே தனி ஒரு கேஸ் ஓடிச்சா இல்லையா? இந்த அம்மானால கடைசியில அந்த டிஐஜில இருந்து எஸ்பில இருந்து எல்லா பேரையும் மாத்தி டி கிரேட் ஆயினாங்க. புரிஞ்சுக்கோ,
இந்தியாவிலேயே முதல் குங்கா இல்லைன்னா பேச விட மாட்டீங்கல்ல, என்ன? பேச விட மாட்டீங்க. என்ன பேச விட? இந்தியாவிலேயே முதல் முறையாக கண்ணுக்கே தெரியாத காத்துல இருந்து ஊழல் பண்ணன்னு பேர் எடுத்தது யாரு? எது? காத்துல ஊழல் பண்ணது யாரு? இங்க பாரு, காத்துல ஊழல் பண்ணோம், அதுல பண்ணோம், எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டுச்சு? அதான் சொல்றேன், நீங்க சர்க்காரியவே பார்த்தவங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்திரம் நான் கேக்குறேன். அப்புறம் என்ன மஸ்து கிடையாது அதை பத்தி பேசுற? நீங்கள் எப்படி இவங்களை பேசலாம்? அவங்க தண்டனை அனுபவிச்சிருக்காங்களடா, அறிவு கட்டவனே. தப்பு சொன்னவங்க அவங்க 4 ஆண்டு கால சிறையில இருந்து வந்திருக்காங்க. அவங்க மீது இன்னென்ன தண்டனைன்னு பக்கம் பக்கமா இல்ல. செந்தில் பாலாஜி அவர்களும் ஓராண்டு வந்து அவர் ஓராண்டு ஜெயில எப்படி வச்சிருந்தாங்க? 447 நாள் வச்சிருந்தாங்க. எப்படி வச்சிருந்தாங்க? விசாரணை கைதி தான், குற்றவாளி அல்ல. கைதி அதெல்லாம் கிடையாது. ஐயா, ஒரு நிமிஷம். குற்றங்கள் சுமத்தினா அவங்க வந்து குற்றவாளி அல்ல. குற்றங்கள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டாதான் குற்றவாளி. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? சசிகலா நல்லவங்களா கேட்டாங்களான்னு கேட்கல. சசிகலா சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அந்த அம்மாவுக்கு கருத்துக்கு சொல்ற அளவுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத பேசிக் இதே இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து எழுத்துப்பூர்வமா அந்த அறிக்கை கொடுத்தாங்க. சரி, வாய் வழியா சொல்லியிருந்தா கூட மறந்துட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா எழுத்துப்பூர்வமா சொன்னதையே இவங்க நிறைவேற்றல. இவங்க எப்படி வந்து 2026 எழுத்துப்பூர்வமா என்ன? எழுத்துப்பூர்வமா நாங்க என்ன பத்திரம் போட்டு அறிக்கைன்னு தேர்தல் அறிக்கை எல்லாம் நான் கட்சியும் தான் கொடுக்கும். தேர்தல் அறிக்கையில கொடுக்கறதெல்லாம் செய்யணும்னு ஒன்னும் சட்டம் கிடையாது. எந்த இதுல இருக்கு? இனிமே கொடுக்கிற அறிக்கையும் நீங்க செய்ய எல்லா அறிக்கையும் அப்படித்தான். நாங்க கொடுக்கறது மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும். அதான் நான் தான் சொல்றேனே, வருஷத்துக்கு 2 கோடி மக்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுக்கல. 14 லட்சம் கோடி 14 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போடுவேனாரு, கொடுக்கல. பண ஒழிப்புல எத்தனை லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டான். அதெல்லாம் என்ன ஆச்சு? சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. இந்த உடான்ஸ் விடுறதெல்லாம் அங்க விடுங்க. ஜெயலலிதா ஒரு மோசமான ஆட்சி இந்த உலகத்திலேயே. ஜெயலலிதா ஆட்சி மோசமான ஆட்சி. இந்த சசிகலாவுடைய இந்த பீடு அங்க போய் சேர்ந்ததுனால ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் ரொம்பவே மோசமா இருக்குன்னு மக்கள்னு மக்களை சொல்லாத, யார் சொன்னான்னு சொல்லு. ஆமா, மக்கள் கலட்டாங்க. நீ போய் ஒவ்வொரு மக்களா போய் மைக்க நீட்டி கேட்டுக்கிட்டே வந்தியாக்கும். சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. பாருங்க, எல்லாருமே வந்து மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு எடுத்து போடுறாங்க. யாரு? நீ எடுத்தியா? நானும் எடுத்திருக்கேன். எப்ப போய் எடுத்த? சார், நீங்க இதே குக்கு செய்திகள் எடுத்து ஒரு 3 months அது 10 பேர்கிட்ட கேட்டா 10 பேர்ல நான் 8 பேர் அப்படி சொல்லுவான், 4 பேர் அப்படி சொல்லுவான். நிறைய பேர்கிட்ட எடுத்து தான் ஒரு 10 பேர் அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இங்க பாரு, இப்ப சொல்லிட்டேல. ஏன் 24 தேர்தல்ல எங்களை ஓட்டு போட்டான், 21 தேர்தல்ல போட்டான், 22 தேர்தல்ல சட்டமன்றம், இதுக்கு மேயர் தேர்தல்ல, பஞ்சாயத்து தேர்தல்ல எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதான் சார், உங்க பொய்களை நம்பி பொய்களை நம்புனாங்க. 24க்கு 21க்கு 24க்கு 3 வருஷம் கழிச்சு ஓட்டு போடும்போது கூட நம்புனாங்களா? சும்மா அதெல்லாம் கிடையாது. நாங்க எங்களால் மக்களுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒண்ணே கேக்குறேன். நேத்து ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க, பாவம். உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டு வயசான முதியவர்கள் அவங்க இறந்து போனாங்களா இல்லையா? ஏன் இறந்து போனாங்க? நீங்க கட்டாயப்படுத்தி உங்களுடைய திமுக கூட்டத்துக்கு வர வேண்டும் அழைச்சிட்டு போயிருக்கீங்க. அப்படி இல்லாட்டி 100 நாள் வேலைக்கு வர காசு தர மாட்டோம்னு சொல்லி அவங்கள மிரட்டி கூட்டிட்டு போயிருக்கீங்க. அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. இந்த இறப்புக்கு யார் பொறுப்பு? அண்ணாமலை சொன்னாரு, நான் சொல்லல. ஏன்னா இந்த நொண்ணாமலை சொல்றதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டா யார்தான் சொல்லணும்? சசிகலா கேட்டா சொல்ல மாட்டீங்க, அண்ணாமலை கேட்டா சொல்ல மாட்டீங்க, ராமதாஸ் கேட்டா அவர் என்ன பைத்தியக்காரருங்கிறீங்க. அவரை வேற யாருதான் உங்களை கேட்கணும்? இங்க பாரு, யார் கேட்கணும்? நீ கேளு, பொதுமக்கள் கேட்கட்டும். இந்த மாதிரி ஒரு அறவேக்காடுகள் எல்லாம் கேட்கறது சசிகலாவுக்கு. அண்ணாமலை அறவேக்காடு தான். அண்ணாமலை ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர். அவர் ஐபிஎஸ் முடிச்சா போதுமா? ஐபிஎஸ் எப்படி முடிச்சாருங்கிறது தெரியுமா உனக்கு? RSS இங்க பாரு, இது எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இது எது? RSS. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறாங்க. யார் கண்ட்ரோல்? யாரு? திராவிட கண்ட்ரோல். டிஎன்பிஎஸ்சி நாங்க தலையிறதே இல்ல. டிஎன்பிஎஸ்சி தனி செயல்பாடு. அதனால அதுல நாங்க தலையிறது இல்ல. இவன் யூபிஎஸ்ல இவனுக்கு வந்து ஃபெயில் ஆனவனை பாஸ்ன்னு போட்டு கொடுத்தானு சர்டிபிகேட். நான் சொல்லடா, இதெல்லாம் எனக்கு எல்லாத்துலயும் போடுறான்டா. எங்க கண்ணுக்கு வரல. உங்க கண்ணுக்கு வராது, மாலக்கண்ணு. நீங்க எல்லாம் மஞ்ச கண்ணு பார்த்தா மஞ்சாலா தான் தெரியும். பொய்யான இதெல்லாம் பொய்யான செய்தி. இதெல்லாம் நான் உண்மை இல்லைன்னு பேச இயலுமா? உண்மையை இருக்க போய் தான் பேசுறேன். இல்லைன்னா பேச இயலும், அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த பாட்டி இறந்து போச்சு, என்ன பண்ணுவோம்? பாட்டி இறந்து போனதுக்கு துக்கம் கொண்டாடுவோம். அந்த அம்மாவுக்கு அவங்க குழந்தை குட்டிகள் ஏதாவது அந்த அம்மானால வாழணும். அந்த அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை குடும்பம். மிரட்டி கூட்டிட்டு போனீங்களா இல்லையா? எவன் மிரட்டினது? உங்க திமுக ஆளு. எந்த நாய் மிரட்டுச்சு? அந்த நாயை சொல்லு, சுட்டுடுவோம். ஒட்டுமொத்தமா அப்படித்தான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாடு முழுக்க அப்ப சுட்டுடுவோம், கவலைப்படாத. உங்களுக்கு ஓட்டு போட ஆள் இருக்காது. ஓட்டு போடுறதுக்கு தான் சுட்டுடுவோம், ஓட்ட சுட்டுருவோம், ஓட்ட தான் சுடுவீங்க. ஆமா. நெருக்கி எத்தனையோ கோடி மக்கள் நீக்கிருக்காங்களே இந்த இதுல எஸ்ஐஆர்ல.
உங்களுக்கு நிறைய பேர் காலி போல. கேடா நான் என்ன சொல்றேன், நீ இதைத்தானே பாக்குற, அவங்க திட்டமே அதுதானடா. எஸ்ஐஆர் மூலியமா திருப்பி எப்படியாவது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். நாங்க வீட்டுக்கு போறோமா, அறிவாலயத்துக்கு போறோமா, இதுக்கு சட்டமன்றத்துக்கு போறோமாங்கிறது மக்கள் கையில இருக்கு கண்ணே. மக்கள் இப்ப இருக்கிற மக்கள், நான் என்ன சொன்னேன், 1 கோடி ஓட்டத்தை இப்ப திருடிட்ட பரவாயில்ல, திரும்ப விட்டு போனோம். திருடலையா? நீங்க திருடி வச்சிருந்தீங்கல்ல கள்ள ஓட்டு, அதை நீக்கி இருக்காங்க. நாங்க ஒன்றும் கள்ள ஓட்ட திருடி வைக்கல. லூசு போல அவன் வர்ற அன்னைக்கு அவன் வீடு பூட்டி இருக்கான், அவன் வேலைக்கு போயிருப்பாங்க. சரி, ஒரே ஒரு நிமிஷம். 1 கோடி பேர் நீக்கினாங்கல்ல, அதெல்லாம் திரும்ப என்று ஆயிடும். கிட்டத்தட்ட எப்படி வெயிட் பண்ணுங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, எல்லாம் மாறி போனவங்க அவங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க. அன்னைக்கு நானே எங்க வீட்டுல எடுக்கும்போது எங்க அபார்ட்மெண்ட்லயே 4 வீடு 5 வீடு பூட்டி கிடந்துச்சு. சரி, எல்லாம் ஊரு போயிட்டானுவ. இப்ப அவனுக்கு வந்த பின்னாடி பக்கத்துல வந்து ஊருக்கு போயிருக்காங்கன்னு கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி கேட்டாலும் அப்ளிகேஷன் வேணும்டா. அப்ளிகேஷன் அவங்க தான் கையெழுத்து போடணும். சரி, அது அவங்க பாடு, அவங்க இப்படியே ஓட்ட வாங்கிக்கிறாங்க. உங்க கதை அவ்வளவுதானே. உங்க கள்ள ஓட்ட இது மாதிரி தான்டா போச்சு. லூசு போல நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. என்னுடைய அபார்ட்மெண்ட்ல 16 வீட்லயே 4 வீடு பூட்டி கிடந்துச்சு. மீதத்துக்கு தான் அந்த பாம்பு. சரி, எப்படியே பண்ணி திமுக ஆட்சி காலியாரும்ல? என்ன மஸ்து காலியாகுது? எப்படியே காலியாகுது இல்ல? காலி எல்லாம் ஆவாது. நீ அப்படி கனவு காணாத. காலி மறுபடியும் வந்த உடனே உன்னை எல்லாம் பிடிச்சு அவதூறு வழக்குல உள்ளதுக்கு போட்டு நான் என்ன பண்ணேன்? ஆமா, நீதானே இப்ப அவதூறு பண்ற. அவதூறு பரப்புறதே. நீங்க மட்டும் யூபிஎஸ்சி வந்து ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்னு சொல்லி இது அவதூறு இல்லையா? யூபிஎஸ்சி வந்து ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்னு சொன்னீங்க. அது நான் இல்ல, என்ன பிடிக்கட்டும். நான் என்ன விட்னஸ் வச்சிருக்கேன், நான் நிரூபிக்கிட்டேன்ப்பா. நான் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லலையே. இங்க ஒட்டுமொத்த இந்தியாவே கபாலீஸ்வரம் பண்றதுக்கு RSS ஆமா, கபாலீஸ்வரம் பண்றதுக்கு, அதாவது கபாலீகரம் பண்றதுக்கு தானே அந்த பாரதிய ஜனதா கட்சி முழு மூச்சுல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இதுல சொல்லுவாங்க மகாபாரதத்துல, அதாவது தவறு செய்யறாங்க அது நல்லதுன்னா அதர்ம வழிகள் சென்றாலும் தர்மம் தர்மமே தானா. அப்படியா? ஆமா, அப்படின்னு உங்க தாத்தா சொன்னாரா? மகாபாரதத்துல சொல்லி இருக்கு. மகாபாரத கதை தான்டா. லூசு பல மகாபாரதம் உண்மையா? அட லூசு பயில. தருமன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன். சரிப்பா, 4 பேத்துக்கு ஒரு பொண்டாட்டி. 4 இல்ல 5க்கு ஒரு பொண்டாட்டி. பெரியார் கொள்கை. ஓஹோ, அந்த காலத்திலே அடாப்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லிக்கிறீங்க பெரியார் சொன்னாக்க தப்புன்றீங்க, அவங்க சொன்னாக்க நல்லதா? அது அவங்க சொல்றாங்க, அவங்க ஏத்துக்குருவான். அவங்க வந்து முறைப்படி நாகரிகமாக ஒழுக்கமாக இருக்க கத்து கொடுத்தாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க? கற்பப்பை அறுத்து போடுவீங்க, ஆம்பளை 10 பேரோட போவீங்க. லூசுப்பல ஒரு பொம்மநாட்டி 100 பிள்ளைய பெத்தாங்கிறான். அதையெல்லாம் நீ நம்புற? 100 பிள்ளைய பெத்தா ஏன் பெத்த முடியாதா? ஏன்டா வருஷத்துக்கு உங்க பாட்டிக்கு எத்தனை பிள்ளைகள்? உங்க பாட்டிக்கு எத்தனை பிள்ளைகள்? எங்க பாட்டிக்கு 2 பிள்ளைங்க. அந்த காலத்துல நாம இருவர் நமக்கு இருவரா? எங்க வீட்டுக்கு 8 எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா நாங்க 8 பிள்ளைங்க. எங்க பாட்டிக்கு 2 பிள்ளைங்க. எங்க வீட்ல பரம்பரை எடுத்து பாத்தீங்கன்னா பாட்டிக்கு பாட்டிலாம் 15 பிள்ளை 18 பிள்ளை பெத்தாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எத்தனை பிள்ளை பெற்றிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. டேய், அதெல்லாம் ஒரு பொண்டாட்டிக்கு இல்லடா, 2 பொண்டாட்டி. ஐயா, இந்த கதையில நீங்க பேசக்கூடாது. என்ன கதை பேசக்கூடாது? 15 18 பெக்க முடியாது. அந்த காலத்துல எல்லாம் பொண்டாட்டி கணக்கு இல்ல. அவன் ஆம்பளைக்கு என்ன திறமை இருக்கு, அவன் எத்தனை பொண்டாட்டி வேணா கட்டிக்குவான். நான் என்ன கேட்டா நீங்க எங்க போறீங்க? இது இப்பதான் வந்து இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இப்பதான் வந்து. நான் கேட்டது அது வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதையே இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே எவன் வேணாலும் கல்யாணம் பண்ணாமலே குடும்பம் நடத்தலான்னு பாரதிய ஜனதா கட்சி உத்தரவு போட்டுருச்சு. சோ இதுக்கு மேல என்ன வேணும்? உங்க மேல கேஸ் வர போகுது. அது பாரதிய ஜனதா கட்சி போடல, நீதிமன்றம் சொன்னுச்சு. நீதிமன்றம் எப்படி போட்டுச்சு? யார் ஆட்சியில போட்டுச்சு? திமுக ஆட்சி. திமுக ஏண்டா மாநில அரசுல உத்தரவு போட்டா சுப்ரீம் கோர்ட். நீங்க தானே சொல்றீங்க இங்க நீதிபதிகள். சுப்ரீம் கோர்ட் தான்டா. நான் சொன்னது தர்மத்தை நிலைநாட்ட அதர்ம வழியில் சென்றாலும் அது தர்மமே. அப்படியா? ஆமா, அதனால எவ்வளவு ஓட்ட வேணாலும் நீக்கலாம். ஓ அப்படியா? ஆமையா? ஐயா, பொதுமக்களே தெரிஞ்சுக்கோங்க, அதர்ம வழியில போய் எவ்வளவு ஓட்ட வேணாலும் நீக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு பிடிக்கணும், இல்லை அதிமுக ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கோட்பாடு. இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் கட்டுக்கதை, புனையப்பட்ட செய்தி. பாரதிய ஜனதாங்கிற ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச இந்த பாரதிய ஜனதாவும் அதோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய எடப்பாடி ஐயா அவர்களையும் இந்த நாட்டில் சட்டமன்றத்துக்குள்ளேயே நுழைய விடாம மக்கள் வாக்களிப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மக்கள் கண்டிப்பா வாக்களிப்பாங்க, புரிஞ்சுக்கோ. சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக தீய சக்தி அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு.
அது மட்டும் இல்லாம திமுக என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நாங்க வந்து ஓட்டை பெருக்கிறதுக்காகலாம் அவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசை எதிர்த்து ஒரு விசிகாவும் திமுகவும் ஒரு போராட்டம் பண்ணும்போது கூட மத்திய அரசை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறோம் அப்படின்னு விசிகாவினர் வந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துல இணையறதுக்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து? ஏம்மா, அவங்கெல்லாம் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, அவங்க அவியல் பண்ணலை. அரசியல் கட்சி நடத்துகிறவங்க அவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு தான் பாடுபடுவாங்க. அதில் தப்புன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இயலலை. ஏதோ ஒருத்தர் வந்து வாய் தவறி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது சொல்கிறதுக்கு பதில் திமுகன்னு சொல்லிவிட்டான். சரி, இப்போ எதுக்கு போராட்டம் பண்ண போறாங்கன்னா மத்திய அரசை கண்டிக்கிறதுக்காக தான் போராட்டம் பண்ணவே போறாங்க. அதுதாம்மா, அங்க எப்படி வாய் தவறி வந்து அது வந்துருச்சுல்ல, வந்ததுனால தானே சொல்லிட்டான். திமுக ஆட்களும் சேர்ந்து கோரஸ் போடுறீங்களே. இங்கே பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. தீய சக்தின்னு அவர் என்ன சொன்னார்? தீய சக்தின்னு சொல்லி யார் சொன்னா? எச் ராஜா சொன்னார், அண்ணாமலை சொன்னார், தம்பி தும்பி சொல்லுச்சு அப்படின்னு சொல்லித்தான் அதை சொன்னார். தீய சக்தின்னா எங்களை குற்றம் சொன்னா தானே அவர் கட்சி வளர்க்க முடியும், எல்லாரும் வளர்க்க முடியும். தம்பியும் சரி தும்பிகளும் சரி எங்களை குற்றவாளி கட்சியே சொல்லுது. ஏமா, நாங்கள் ஆளுகின்ற அரசை குற்றவாளின்னு சொன்னா தானே அவங்க கட்சி வளர்க்க முடியும். அது வந்து இயற்கை. அதை வந்து நாங்கள் வந்து குற்றமாக இதை கொடுக்கல. இப்போ இவர் எங்கே அங்கே போவார் இங்கே போவாருங்கிறது அது அவங்களுடைய மனசில் இருக்கும். அது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் நானும் ஜோசியம் பார்க்க இயலாது, சரியா? நம்ம ஜோசியம் பார்த்தாலும் அது செல்ல. அதுதான் வாய் வழியா வெளியே வருது இல்ல சார்? வாய் வழி வந்தாலும் அப்ப வாய்னா உள்ளுக்குள்ள இருந்துச்சோ, எல்லாம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும்போதுதான் வாய் மூலமா வந்து சரி, வாய் மூலியமா வந்துருச்சு இல்ல. முதல் டிக்கெட் வாங்க சொல்லு, போக சொல்லு, அதை பத்தி எல்லாம். நாங்க பாருமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்கள் வந்து எல்லாத்தையும் காலில் விழுந்து கையில் விழுந்து நாங்கள் யாரையும் நிப்பாட்டி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் ஆட்சி மீது நம்பிக்கை இருந்து எங்களுடைய மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. யாரெல்லாம் எங்களை விட்டு போகணுன்னா போயிட்டோம், தாராளமாக போகட்டும். அதில் இன்னும் எதுக்காக அவர் சொன்னார்னா அதையும் கேட்டுக்கோ. ராமதாஸு இப்போ எங்கள்கிட்ட வர்ற மாதிரி ஒரு லேசாக பேச்சு அடிபட்டுச்சு. ஏன்னா அவருடைய பையன் அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதனால் ஐயா தனியாக இருக்கார். அவர் எங்கள் கட்சிக்கு வர்றது மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுது. அதுக்காக அவர் அவர் வந்தார்னா நான் இருக்க மாட்டேன்னு அவர் இப்போ இல்லை, போன இதுலேயே 24 தேர்தலையே அப்படி தான் சொன்னார். புரிஞ்சுதுங்களா? அதனால் அவங்க எதை சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க எங்களை விட்டு போவாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எங்களோட இருப்பாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. புரிஞ்சதா? யாரோட வேணாலும் போகட்டும், அது அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பம். நாங்கள் எங்களோட இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் இத்தனை தொகுதியை ஒதுக்கிட்டு தருவோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரியெல்லாம் கப்ஸாக விட்டோம்னா 10 சீட்டுங்கிற இடத்துல இன்னொரு 2 சீட்டு சேர்த்து வாங்கலாங்கிற அந்த எண்ணம் தான். அதிகப்படியான சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கப்ஸா விடுவாங்க. புரியுதா? நான் சொல்கிற மாதிரி சொல்லுவேன், நீ பேசுகிற மாதிரி பேசு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஜுஜிபி மேட்டடா. இதெல்லாம் இவங்க அங்கே போனாங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அவங்க போலைனாலும் எங்களுக்கு அதை பற்றி உள்ள பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பயம் இருக்குதுன்னு ஏன்னா எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டீங்க, அதனால உள்ள பயம் இருக்குது. அட ஏமா உள்ள இருக்குது வெளியில் இருக்குன்னு உள்ளே வெளியேன்னு விளையாட வேண்டியது, மங்காத்தா விளையாட வேண்டியதுதான். பயம் இல்ல. இப்ப பயமா? எங்க சரியான நீங்க ஆண்மகன் தான். இன்னைக்கே காங்கிரஸ், விசிகா, இன்னும் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாத்தையும் வெளியே பத்தி விடுங்க பாப்போம். நாங்க எதுக்குடா பத்தணும்? அவங்க என்ன மாடு மாடா? பத்தி விடு, மரியாதையா பேசு. அவங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி. பத்தி விடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆடு மாடை தான் பத்தி விடுவாங்க, மனிதர்களை போய் பத்தி விடுவாங்களா? விலக்கி வைங்கன்னு சொல்லலாம். அது அப்படி வேணா சொல்லு. நாங்க என்னத்துக்கு விலக்கி வைக்கணும்? நீங்க தெலுங்கு தமிழ் சுத்தமான சொந்த. ஆமா, சொந்த புடுங்குற தமிழ். ஆமா, செந்தமிழ்ல கலைக்கிறாரு. நீ கதை இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க ஆண்மகனா? எது நீங்க உங்க கட்சி, ஐ மீன் உங்க கட்சி ஆண்மகன் தானே? அதை போய் பாரு. அப்படின்னா தனிச்சு நின்னு போட்டுங்களே பாப்பா. இங்கடா அது எங்க இஷ்டம்டா. அதை நீ யாரா சொல்றதுக்கு? உனக்கு யாரா அந்த அதிகாரத்தை நாங்க கொடுத்தோமா? என்ன தைரியம்? முந்தடா நீங்க இந்த மாதிரி எல்லாம் கதை விடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்டா. உங்க கதையெல்லாம் நாங்க வசனம் ஏற்கனவே நாங்க கதை வசனம் எல்லாம் பார்த்தவங்க. எல்லா பராசக்தியிலேயே 1952லயே நாங்க படம் எடுத்துட்டோம். புரிஞ்சதா? எங்க கிட்ட உங்க கதையெல்லாம் செல்லாது. புரிஞ்சதா? நாங்க
வர்றவங்கள வான்னு வரவேற்போம், போறவங்கள போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்போம். அதனால யாரையும் நாங்க வந்து குற்றம் சொல்ல மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்கிறவங்களையும் நல்லா இருந்தாங்க, போகும்போது குற்றம் செஞ்சுட்டு போனாங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். திரும்ப அவர்களை நாங்க தவறாக பேச மாட்டோம். அவங்க கட்சியில அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க, அதை நாங்க குற்றமா எடுத்துக்க இயலாது. போறவங்களை தடுக்க மாட்டீங்க, வர்றவங்களை வேண்டாம்னு சொல்லவும் மாட்டீங்க. சொல்ல மாட்டோம். பாஜக வந்தா, பாஜக வந்துச்சுன்னா வேணான்றோம். அது இப்பதானே சொன்னீங்க, 60 நாள் ஏத்துக்கிறோம், யாரு வேணாலும் விட்டுருவோம்னு. அது தீண்டத்தகாத கட்சி. எது பாஜகவா? பாஜக. அப்படிப்பட்ட கட்சியை 2001 கூட்டணி வச்சீங்க. அதுதான் தெரியாம சொல்லப்படாது. தெரியாம விஷத்தை குடிப்பீங்களா? ஆமா. தெரியாம பாவம் புடிச்சு கடிப்பீங்களா? ஆமா. சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி அவங்க கூட கூட்டணியில இருக்கிறத தான் சொல்றாங்க சீக்ரெட்டா. அப்படியா? அப்படி கூட்டணியில இருந்தாக்கா அவங்க எங்களோட வந்து சேர்ந்திருக்கணும். அப்புறம் என்னதுக்கு எடப்பாடி சேர்ந்தாங்க? இது சில டீலிங் மட்டும். அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் இருக்குது. ஏன்னா கரும நான் என்ன ஏதாவது தப்பா அசிங்கமா சொல்லிட போறோம். அது எண்ணங்கள் பொறுத்து. எண்ணங்களை பொறுத்து. உங்க எண்ணங்கள் எங்க போகுது பாத்தீங்களா? இந்த பாரு அண்டர் கிரவுண்டு அது இதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்ல. நாங்க எதிர்த்தா நேரடியா தான் எதிர்ப்போம். அப்ப தனி விமானத்துல போவீங்க, தனி ரூம்ல சந்திப்பீங்க. யார் சந்திச்சா? யார் சந்திச்சாங்க? அமைச்சரோட மகன் வந்து அமைச்சரோட மகன். ஏமா சட்டமன்றம் நடக்கும்போது சட்டமன்றத்துல அப்பதான் அங்க போயிருக்காரு. பார்லிமெண்ட்ல அந்த அம்மா விட்ட டைம் கேட்டாரு, இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அங்க போய் அவர் என்ன பண்றாரு, அவங்க தொகுதிக்கு வந்து எங்க தொகுதிக்கு வந்து ரயில் பார்லிமெண்ட்ல கேட்கலாம். பார்லிமெண்ட்ல எல்லாம் கேட்க முடியாதுமா. பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல தீர்மானங்கள் தான் பேச முடியுமே தவிர அது ஒத்திவைப்பு தீர்மானம் கோரிக்கை எல்லா நேரத்தையும் வைக்க முடியாது. அதெல்லாம் அதுக்கு பல சட்டங்கள் இருக்கு. பார்லிமெண்ட் எதுக்கு இருக்குன்னு கேளு. பார்லிமெண்ட் எதுக்கு இருக்குன்னு போய் கேளு. கலைஞர் எதுக்கு கேட்கணும்? அந்த 56 இன்ச்சு சுற்றளவு. உங்களுக்கு எவ்வளவு எத்தனை இன்ச்சு? எனக்கு என்ன 34. பொறாம தானே உங்களுக்கு? ஆமா. அப்ப பேசாம இருக்கு. 56 இன்ச்சு சும்மா அவரு இருக்கு. இந்த வயசுல கட்சா நடக்கிறாரு, பல நாடுகள் சுத்துறாரு. நீங்க பல நாடுகள் நம்மளை கண்டு மதிக்குதுன்னா காரணம் அவரு. அங்க போவாரு, முஸ்லிமை கட்டி பிடிப்பாரு, இங்க வருவாரு, முஸ்லிம தூக்குல தொங்க விடுவாரு. முஸ்லிமை தூக்குல தொங்க விட்டார் சொல்லுங்க. இப்ப சொல்லணும், எந்த முஸ்லிமை தூக்குல தொங்க விட்டார்? ஏன் தொங்க விடல? எல்லாம் தீவிரவாதின்னு சுட்டுக் கொள்றானுங்க. பயங்கரவாதி. ஆமா, இவனுக்கு எலெக்ஷன் வரும்போது அங்க புல்வாமால பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது காஷ்மீர்ல பிரச்சனை வரும். உங்களுக்கு எலெக்ஷன் வரும்போது கள்ளச்சாராயம் குடிப்பாங்க. யாரு சொன்னா? எங்க எலெக்ஷன் அப்ப கள்ளச்சாராயத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமா. இப்ப எலெக்ஷன் நேரத்துல முருகன் கோயில கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்டா உங்களுக்கு இலவு கூட்டுறதே உங்க வேலையா போச்சுடா. நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. மதுவை குடிச்சா இறக்கத்தான் செய்வாங்க. மதுவை குடிக்கணும். இவன் மெத்தனால குடிச்சா, நாங்க குடிச்ச மதுல எவனும் சாவல. மெத்தனால குடிச்சா அது வந்து 10 நாளுக்கு அப்புறம் சாவாங்க, இது உடனே சாவாங்க. அவ்வளவுதான். 10 நாள் கழிச்சு செத்ததா கணக்கு சொல்லு. இந்த கணக்கு சொல்லவா? சொல்லு. எடுத்து ரிப்போர்ட்ட பாருங்களேன். மது அருந்தி உடல்ல ஒரு உறுப்புகள் கெட்டு இறந்தவர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். நான் எடுத்து பார்த்தாலே அது தமிழ்நாடு சரக்கு குடிச்சா உடனடியா. அப்படியா? எது குடிக்கிற? அதுலயே போடுறான்ல, மது குடிப்பது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடுன்னு போடுறான்ல. வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு தான் நல்லா வருது. அதெல்லாம் வருது. அதுல என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாரு பாட்டில்ல. அதான் உங்களுக்கு நல்லா வருதுல வருமானம். வருமானம் வந்தா எனக்கு என்னடா வருது? அரசாங்கத்துக்கு தான்டா வருது, கஜானாவுக்கு தான் போகும். மது விற்கிற காசா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அரசு கஜானாவுக்கு தான் போகுமே தவிர எங்க பாக்கெட்டுக்கு வராது. அப்ப மதுவுனால காசு வருதுன்னு ஒத்துக்கிறீங்களா? இவ்வளவு நாளா வந்து மதுவுனால எங்களுக்கு லாபமே கிடையாதுன்னு. மதுனால லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மதுனால வரும் எல்லா செலவும். கொண்டு அந்த காசை எடுத்து நீங்க ஆட்சி மக்களை கொன்னோன்னு எந்த நாய் சொல்லுது? மது குடிச்சு இறந்து கிடக்கு. மது குடிச்சு இறந்தான்னு யார் சொன்னா? அது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன். ஐயா, நீங்க ஒரு முடிவை கரெக்டா சொல்லுங்க. நாங்களும் ஒரு 4-5 இன்டர்வியூ கேட்கறோம். இந்த வர்ற வரிக்காசு பணம்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டா, ரோடு போட்டோம், பில்டிங் கட்டினா, இதை பண்ணா, அதை பண்ணா, சம்பளம் கொடுத்த 40% இதே தான் சொல்றீங்க தவிர வருமானம் வருது அது என்ன பண்றீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஏண்டா நீ என்ன பண்றோன்னா, அரசாங்கத்தினுடைய வேலைகளை பூரா நான் பட்டியல் போட்டா வச்சிருப்பேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் ஒதுக்கீடு பண்றோம். அந்தந்த டிபார்ட்மெண்ட் செலவு பண்ணுது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஆடிட்டர் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி கணக்கு கொடுப்பாரு. என்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அந்த ஆடிட்டர் போய் கேள்வி புரிஞ்சுக்கங்க. உனக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல இத்தனை இவ்வளவு பட்ஜெட்ல இவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காங்க, இந்த பணங்கள்லாம் எந்த ஹெட்ல எவ்வளவு செலவாயிருக்கு இல்ல தகவல் அறிவு சட்டம் எங்க கண்ட்ரோல்ல இல்ல. அது வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. நீ எழுதி கேளு, உடனே சொல்லுவாங்க.
யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மக்கள் முடியாது. நீங்க தெரியப்படுத்தணும் என்ன நாங்க பண்ணீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடலாம் இல்லையா? வெள்ளை பேப்பர் தான். வெள்ளை அறிக்கை என்ன கவர்மெண்ட்ல தான் இருக்கு. எழுதி வெள்ளை பேப்பர்ல ஒரு ஸ்டாம்பு கூட முன்னாடி ஓட்டணும். இப்ப ஸ்டாம்பெல்லாம் தேவையில்லை. எழுதி தகவல் உரிமை சட்டம், மாநில தகவல் உரிமை சட்டம், சென்சார்ஸ் ஃபோர்ட்டு. இப்போ சென்சார்ஸ் ஃபோர்ட்டில் இல்லை, இங்கே வந்துருச்சு. நம்ம அது என்ன சைதாப்பேட்டைன்னு போட்டேன்னா போதும், அது நேரம் அங்கே போயிடும். அவங்க உடனே பதில் கொடுத்துருவான். 3 நாளையில் பதில் கொடுக்கணும். கொடுக்கலன்னா அவன் பேரில் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே திருப்பிடலாம். அதெல்லாம் நிறைய சட்டம் இருக்குடா. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் நல்லதான் பண்றீங்க. ஐயோ மக்கள் தான்டா விடிஞ்சா மக்களை பற்றி தான் கவலை. தூங்கினாலும் மக்கள் தான் மனசில் வர்றாங்க. மக்களுக்காக நாங்கள், எங்களுக்காக மக்கள். கரெக்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட், ரெண்டாவது சொன்னது தப்பு. யார் சொன்னா? உங்களுக்காக மக்கள் கரெக்ட், எங்களுக்காக தான் மக்கள். மக்களுக்காக நீங்கன்ற தப்பு. மக்களுக்காக நாங்க, மக்கள் எங்களுக்கு நின்னீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு புரியுது, ஆனா தெரிஞ்சுக்கிட்டே பதில் சொல்ல மாட்டீங்க. பத்திரப்பதிவுத்துறையில 1 லட்சம் கோடின்றீங்க, அந்த காசு கேட்டா தெரியலன்றீங்க. டாஸ்மாக்ல இவ்வளவு கோடி பணம்ன்றேன், அதுவும் கேட்டா தெரியலன்றீங்க. கல்வித்துறையில பணமே இல்லைன்றீங்க. ஆனா அண்ணா சொல்லிட்டீங்க இன்ஜினியரிங் படிக்க கேட்டீங்கன்னா அரியருக்கு கட்டுற பணம், திரும்ப ரீஎக்ஸாமினேஷன் கட்டுற பணம் எக்கச்சக்கமா 1000 2000 கட்டிட்டு இருக்கு. அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியல. எத்தனை துறைகள் இருடா. அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் வேலை பார்க்குறான், எவ்வளோ பேர் வேலை பார்க்குறான். அவன் எல்லாம் மண்ணை தின்னா தண்ணியை குடிப்பான். அவனுக்கெல்லாம் சம்பளம் எங்க இருந்து போகும்? மனசாட்சி இருக்கா இல்ல? மனசாட்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன? அண்ணா யூனிவர்சிட்டி எத்தனை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு? எத்தனை கவர்மெண்ட் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு? சொல்லுங்க பாப்பா. மொத்தம் 485 அதிகமா தனியார் கல்லூரிகள் தான் அதிகமா இருக்கு. 485 தனியார் கல்லூரி இருக்கு. அரசு கல்லூரிகள் எய்டட் காலேஜ் கிட்டத்தட்ட 24. அவ்வளவுதானே? 24 தானே? இந்த 485 காலேஜ்ல படிக்கிற புள்ள கட்டுற காசு எல்லாம் இவங்களுக்கு போகாத சம்பளமா பத்தாதா? அரே அவங்க எல்லாம் இங்க கட்டுறதெல்லாம் நமக்கு வராதுடா. அதான் அந்த ஹெட்டுக்கு நீங்க இன்ஜினியரிங் படிச்சா உங்களுக்கு புரியாது என்ன பணம் எங்க போகுதுன்னு. ஆமா, எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு வருது, எவ்வளவு பிரைவேட் போகுது எல்லாம் எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் வராது. அது யூனிவர்சிட்டி கணக்கு தான் போகும். யூனிவர்சிட்டி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது. அது இண்டிபெண்டன்ட் பாடி. இதுவே தெரியாம தாண்டா பேசுறீங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி எங்களுக்கு தெரியுமியா? நான் கேக்குறது அவன் கட்டுற பணம் திரும்ப ரீசப்ஷன் போடுவார். அதாவது நான் இந்த அரியர்னு வரதை இல்ல நான் பாஸ் ஆயிருப்பேன், திருப்பி அதுக்கு ஒரு பணம் கட்டுவான். அவன் பாஸ் ஆயிட்டான்னு நிரூபிக்கிறதுக்கு பணம் கட்டுவான். இப்படி எக்கச்சக்கமா அண்ணா யூனிவர்சிட்டில இவ்வளவு பணம் வாங்குறீங்க, இந்த பணம் எல்லாம் எங்க போகுது நான் கேக்குறேன். அது அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்க வைஸ் சான்சலர் இருக்காருல்ல, சான்சலர் கவர்னர் தானே. சான்சலரு கவர்னருக்கு கேளு, மெயில் அனுப்பு. கவர்னர் தானே பொறுப்பு. கவர்னர்கிட்ட கேளு. யூனிவர்சிட்டிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அதெல்லாம் கவர்னருடைய கண்ட்ரோல். அது யார், எந்த அமைச்சர் கண்ட்ரோல்ல வருது? அது வந்து அந்த இவரு நம்ம இப்ப புதுசா தஞ்சாவூர் பொறுத்தவரை கோவை செல்லியன் வருது. அவர் கண்ட்ரோல்ல வந்தாலும் அவருக்கு வந்து இது யூனிவர்சிட்டி வந்து விசி டாஸ்மாக் மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் புடிச்சு எஃப்ஐஆர் போட்டு உள்ள. அதான் கரெக்டா ஒரு கேள்வி. ஆமா, தப்பு தண்டா பேசுறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், முடிச்சவிக்கி 3 சீட் ஆடுறவன் என்ன எல்லாம் உங்க ஆளுங்க. ஆமா, எல்லாம் எங்க ஆளுக தான். எங்க ஆளுக உங்க ஆளுக தான். தமிழக வெற்றி கழகத்துக்கு 40% வாக்குகள் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதை பத்தி 40 நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம 100% ஓட்டுகள் ஜாஸ்திடா. 100% அவன் தம்பி வாங்க போது. அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு. எல்லாம் பேப்பர்ல எழுதி பாத்துக்கோங்க. இல்ல இது யாருமே வந்து இதை ஈஸியா எடுத்துக்கல. ஏன்னா இப்போ அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த கட்சியில கூட்டணி இணையலாம் அப்படின்னு சொல்லி திமுக டிவிகே அப்படின்ற ஒரு சர்வே மாதிரி நிர்வாகிகள் கிட்ட எடுக்கும் போது 90% பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10% தான் திமுக இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால விஜய் அவர்களை நோக்கி தான் எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் தான் அதிக வாக்குகளை வாங்குவாருன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கான். 4 பேர் இருக்க அண்ணன் தம்பி வீட்டில் 3 பேருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புதுசாக வந்து 4வது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு மருமகளாக வீட்டுக்கு வர்றா. அப்போ இந்த 3 மருமகளும் சரி, 3 புருஷங்களும் சரி, இவ புருஷனை அந்த புதுசாக வந்த பொண்ணை தானே எல்லாரும் தாங்குவாங்க, பார்ப்பாங்க. அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. இதானே ஊர் வழக்கம். அது மாதிரி இது புதுசாக வந்திருக்கு அந்த கட்சி. அதனால அந்த கட்சிக்கு போகலாமா அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. 2வது அவர் ஒரு உச்சபட்ச நடிகர். அவர் நடிகராக இருக்கிறதுனால அவர்கிட்ட காசு பணம் நிறைய புழங்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. 2வது இன்னொரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன். நான் இது ரெக்கார்டடு மெசேஜ் இல்லை, உண்மையான செய்தியை சொல்கிறேன். ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து 5 கோடி ரூபாய் டெபாசிட் கட்டணும் கட்சிக்கே. அவங்க லஞ்சமாக கேட்கல,
கட்சிக்கு வந்து 5 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்தா அது கட்சியின் பேரில் வரவு வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படும். 2வது அதை யார் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அந்த எம்எல்ஏ சீட்டு வாங்குறவர் தான் கவனிச்சுக்கணும். இந்த 5 கோடியிலேருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். 2வது அந்த தொகுதியில் செலவு பண்ண வேண்டிய செலவு கட்சி தலைமைக்கே வந்து தெரியாத ஒரு விஷயம். கட்சி தலைமை தானே இதை சொல்லியிருக்கு. கட்சி தலைமையில் இதெல்லாம் அங்கே என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் வந்து அந்த இவங்க தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்களே தவிர நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இது வந்து நம்ம வந்து வெற்றி கழகம் யார் தாவேக்கா வந்து இப்போ வந்து பணங்கள் வசூல் வேட்டையில் தான் இறங்கியிருக்காங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. எல்லாம் வசூல் 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 வசூல். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 65,000 சப்ஸ்கிரைபை தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.